ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் மேட்சிங்க இது சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு தொக்கு ரெடி பண்ணலாங்க. இதில் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பழுத்த தக்காளியாக நல்ல கலர் இருக்க தக்காளியாக நான் ஒரு 6 தக்காளி போட்டிருக்கிறேன். அதோடு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன். புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் போட்டிருக்கிறேன். தக்காளி புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நான் அந்த அளவு போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சுங்க. இது இப்போ நம்ம தாளிச்சு விட்டுடலாம். இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேங்க. தொக்குன்றதுனால நல்லெண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்படி இல்லைன்னா பெருங்காய் கட்டியாக இருந்தால் சின்னதாக ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலைங்க, ஈரம் இல்லாமல் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு நாம் அரைச்சி வச்ச இந்த விழுதை போட்டுக்கலாம். தக்காளி தண்ணி இருக்கக்கூடாதுங்க. எல்லாத்தையுமே கொட்டி நல்லா வதக்கிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. ஜார் வாஷ் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது நல்லா இதானதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் கடுகு பொடி போட போகிறோம். இப்போ மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டுடலாங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் போட்டுடலாங்க. நம்மளுடைய பிளெயின் மிளகாய்த்தூளுங்க. ஒரு அவசரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடுக்கு டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இதை நாம் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பக்குவமாயிடுச்சுன்னு அர்த்தம். இடையில நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பச்சையாக அரைச்சதுனால புளியோடதும் தக்காளியோடதும் பச்சை வாசம் போகணும். இடையில கொஞ்சம் கலக்கி விட்டுருங்க. நீங்கள் ஆயிலில் வதக்கியும் செய்யலாம். தோல் எடுத்துட்டோம். நான் நேரடியாக போட்டதுனால நல்லா வதக்கி விடணுங்க. எந்த இதுவாக இருந்தாலும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அது பக்குவப்பட்டு நம்மளுக்கு நாள் படம் இருக்கும். இப்போ லிட்டு போட்டு மூடிடலாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டுங்க. ரொம்ப கொதிச்சு தெரிக்குதுன்னு சொல்லி இப்போ வெந்தயம் கடுகு பொடி நம்ம ப்ராடக்ட்டுக்கோசரம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போட்டால் போதுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். ரெண்டாவது இது அப்போ தான் நம்மளுக்கு கெடாமல் இருக்குங்க. வெளியில் மறந்து வச்சுட்டாலும் இன்னும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. சின்ன ஸ்பூன் தான். இது விருப்பம் உள்ளவங்க போட்டுக்கோங்க, இல்லை வெல்லம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், ஃபைனலாக டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். போதுங்க இந்த அளவுக்கு ஆயில். நம்மளுடைய விருப்பம் தான். எப்படி நம்மளுக்கு ஒரு க்ரியேட்டிவ் மைண்டில் ரெடி பண்ணுறோமோ அது நல்ல டேஸ்ட்டு நல்லாவும் இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.